ராமேஸ்வரம் போற வழியில மீனவ கிராமம் இருக்கு. ஒரு நாள் மரைக்காயர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சூறாவளி வருது. அதனால படகு திசை மாறி ஒரு பாசி படிஞ்ச பாறையில போய் மோதிருது. அந்த பாறை 3 துண்டா உடைஞ்சு அந்த படகுலயே விழுந்துருது. அதை வீட்டுக்கு கொண்டு போன மரைக்காயருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது அது மரகத கல்லுன்னு. அந்த மின்னுற மரகத கல்லை அரசருக்கு அன்பளிப்பா அளிச்சா தன்னோட வறுமை நீங்குங்கிற நல்லெண்ணத்தோட பாண்டிய மன்னரோட அரண்மனைக்கு போறாரு. உடனே மன்னரும் மரைக்காயருக்கு மரகத கல்லுக்கு உரிய பொற்காசுகளை வெகுமதியா அளிச்சு வழி அனுப்பி வைக்கிறாரு. மரகத நடராஜர் சிலையை வடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முக வடிவேலர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதோட அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுக்குறாரு. சித்தரும் அந்த பெரிய பாறையில 5.5 அடி உயர மரகத நடராஜரையும் 1.5 அடி உயர பீடத்தோட ராஜ கோலத்துல ரொம்ப நுணுக்கமா நடராஜரோட திருக்கரங்கள்ல உள்ள நரம்புகள் புடைக்க தெரியும்படி வடிவமைச்சிருக்காரு. பாண்டிய மன்னர் முதல்ல நடராஜ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்யறாரு. நடராஜர் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில திருநடனம் புரிஞ்சு வர்றாரு.